உதய் சாகர் லேக்ல இருக்க மக்களே, நீங்க ஸ்பீட் போட்டிங் உண்டு. ஜஸ்ட் 300 rupees நாங்க டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம். அங்க இருந்து இன்னொரு போட் பிடிச்சிங்கன்னா நீங்க புத்தா ஸ்டாச்சு ஒன்று போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லா போகலாம். இன்னைக்கு ஈவினிங் இங்கே தான். க்ரௌடு சும்மா அள்ளுது. லீவ் டே சென்றதுனால என்னன்னு தெரியல. ₹400 டிக்கெட்டு. தெரியுதாக்கியோ பின்னாடி நமக்கியோ 3 பேராக இருந்தாலும் சரி 4 பேராக இருந்தாலும் சரி டிக்கெட் ₹4 தான். ஸ்பீட் போட்டுக்கு நான் ₹400 கொடுக்கலாம் இல்லையா? நம்ம லேக்கில் ஒட்டுக்கா கொஞ்சம் தூரம் ஒரு லைன் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு கொண்டு வந்து ரிட்டர்ன் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். ஏற போகிறோம், அதுக்கு தான் வெயிட்டிங். பக்கத்தில் வந்தாச்சு கியூவில். ராணுவ உடைகளோட தயாராயிட்டோம். ஏன்னா உருட்டிட்டு வரானுங்க. ஸ்பீட் போட்டுக்கு உண்டான மரியாதை போச்சுடா. ஏற போறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. இது கடவுள் ஜனங்கள்லாம் நமக்காக தான் வெயிட்டிங்கு. ஸ்பீட் போட்டு டக்குன்னு அந்த அங்கே சிலை இருக்கு புத்தா ஸ்டாச்சு, அதை அப்படியே கவர் பண்ணிட்டு கொண்டு வந்து ரிட்டர்ன் விட்டுறாங்க. ₹400 டிக்கெட்டு. நீங்கள் 3 பேராக இருந்தாலும் சரி 4 பேராக இருந்தாலும் சரி 4 பேர் போகலாம். ₹400 டிக்கெட்டு. ₹400 ஸ்பீட் போட்டு என்ன கேட்டால் ஒர்த்து தான். டியூரேஷன் தான் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. 5 நிமிஷம் கூட இல்லைல்ல. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா ஒர்த்து தான் சொல்லுவேன். ஒர்த்துன்றான். ஆனா எனக்கு ஒர்த்து எதை கேட்டாலும் பிடிக்கல ₹400 ஓகே தான் மச்சான். ஸ்பீட் போட்டு ₹400 4 பேர் ஓகே தான். இப்ப ஏறின மாதிரி திருப்பி இங்க இருந்து இறக்கி விட்டாங்க. ஆமா ஆமா, பாரிஸ் டு மந்தவெளி பஸ்ல போனாரு. ஆமா 4 பேர் போனீங்கன்னா ₹100 வந்து நீங்க டக்குனு ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வந்துடலாம்ல. அடுத்து புத்தா ஸ்டாச்சு போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அப்போ அடுத்த மிஷன் இப்போ புத்தா ஸ்டாச்சு போறதுக்காக வந்து நிக்கிறோம். இங்கேயும் நல்ல க்ரௌட் இருக்கு. ₹50 டிக்கெட். இது பேக்ரவுண்ட்ல க்ரௌட் தெரியுதா? ஆனா இது டியூரேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். பாருங்க நைட் டைம்ல இதான் நாம போன ஸ்பீட் போட்டு. எல்லாம் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு போட்டை சேரை போட்டு உட்காந்துருக்காங்க. லேக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நைட் டைம்ல. பின்னாடி ஒரு புத்தர் ஸ்டாச்சு இருக்கு லேக்குக்கு நடுவுல. அங்க போறதுக்காக இப்ப இந்த போட்ல ஏறி உட்காந்துருக்கோம். இது ₹50 டிக்கெட்டு. இது கொண்டு போய் நம்ம அந்த ஸ்டாச்சுல விட்டுட்டு அப்படியே அங்க இருந்து மக்களை கூப்பிட்டு வந்துட்டே இருக்கோம். போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வர வேண்டிங்க. ஆனா யார்ட்டையும் லைஃப் ஜாக்கெட் இல்ல, அது ஒண்ணுதான். ஆனா நல்ல பெரிய போட்டுங்க, நல்ல பெரிய போட்டு. சுத்தியும் மக்கள் பாருங்க ஜாலியா இருக்காங்க. நம்ம புத்தர் ஸ்டாச்சு போயிட்டு அங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு திரும்ப இதே மாதிரி போட்டு அங்க ஒண்ணு வரும், அதுல பொறுமையா ஏறி வரலாம். ஸ்பீட் போட் ஒரு ரகம்னா இது நல்லா பொறுமையா, என்ன அவசரம் பொறுமையா போலான்னு போயிட்டு இருக்காப்புல. பட் போலாம், அப்பதான் நம்ம லேக்கே சுத்தி பார்க்க முடியும். ஹைதராபாத் உசைன் சாகர் லேக் குடி அந்த பக்கம் தான். நோகாம உட்காந்துருக்காரு. டிக்கெட் எடுக்க போய் டிக்கெட் எடுக்க மாட்டான், போய் வாங்க மாட்டான். லைட் சுத்தியும் பாக்குறதுக்கு செமையா இருக்கு நைட் டைம்ல எல்லாம் வச்சு. இரவு நேரத்தில் ஹைதராபாத் ஸ்பீட் போட் போட்டுப்பாங்க நைட் டைம்ல.
இந்த புத்தா ஸ்டாச்சு பார்க்க தான் நம்ம இந்த போட்டை போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு போட் வரும், அதில் ஏறி ரிட்டர்ன் போயிட வேண்டியது தான். பாருங்க எப்படி இருக்குது. நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குமா போட் சர்வீஸு. நீங்கள் எப்போ வேணா வந்துட்டு போகலாம். ஸ்பீட் போட் சீக்கிரம் வந்துடுங்க. புத்தா ஸ்டாச்சு இப்படி நைட் டைம்லேயே வாங்க, ஏன்னா லைட்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. மொத்த லேக்குமே அழகா இருக்கு. ஒரு நைட் டைம்ல ஒரு லேட் ஈவினிங் போல ட்ரை பண்ணுவோம். உசேன் சாகர் நதிக்கரையில் இருந்து புத்தரின் காலடிக்கு கீழ் உசேன் சாகர் ஏரிக்கு நடுவுல இருக்கும் புத்தர் சிலை தெரியுதா? சுத்தி எல்லா முக்கியமான பில்டிங் இருக்கு. அசம்பிளி அங்க பக்கம், அந்த பக்கம் பிர்லா மந்திர் அப்படின்னு சுத்தி முக்கியமான கட்டடங்கள் பில்டிங்ஸ் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே இங்க வந்து நைட் டைம்ல ரொம்ப அழகா பார்க்க முடியுது. ஸோ இங்க வரீங்கன்னா நைட் வர லேட் ஈவினிங் வர பிளான் பண்ணுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். புத்தர் சிலைக்கு கீழே யானை வாங்க வந்திருக்கோம். மலையாளமா ஓப்பன் பண்ணிருப்பாரு போல. கல்வெட்டுல இருக்கு, கல்வெட்டுல. கர்நாடகா பாக்குறதெல்லாம் கேமராவில் கவர் பண்ண முடியாது. இங்கே இருந்து சுத்தியும் பார்க்க அப்படி இருக்கு. ரைட் ஆயிடுச்சு மக்களே. என்னடா இதுக்கு மேலே இங்கே பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இந்த புத்த சிலை மட்டும் நடுவில் லேக்குக்கு நடுவில் வச்சிருக்காங்க. சுற்றி அழகழகான கட்டிடம் இருக்கு. ஆமாம், நல்லா ஆசை தீர போட்டிங் வரலாம். இன்னும் ஒரு விடுறாங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷமா இருக்கும்ல. அதனால அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆசை தீர ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். திரும்ப போட்டு வரும், அதில் ஏறி உட்காந்து போயிடுங்க. பாருங்க, ரிட்டர்ன் போட்டில் ஏறியாச்சு. ஆனால் போட்டை மினி பஸ் மாதிரி ஆகிட்டானுங்க. நின்றுகிட்டே ஃபுட்பால்ல போக போறோம்.